டிஃப்ரெண்ட்டான லேயர் பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி வந்து 3 லேயர் வந்து செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் லேயருக்கு 3 முட்டை உடச்சி பேனில் ஊற்றிட்டு நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு தேவையான வெஜிடபிள்ஸை ஃபைனாக சாப் பண்ணி ஆனியனோட போட்டு சால்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடணும். செகண்ட் லேயருக்கு வந்து பன்னீர் க்யூப்ஸ், ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், சால்ட் போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தேர்ட் லேயருக்கு வந்து நான் மட்டன் கைமா வந்து செஞ்சு எடுத்து வச்சிட்டேன் ஆல்ரெடி. பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு முட்டை, கொஞ்சோண்டு பால், ஒரு ஸ்பூன் சர்க்கரை, தேவையான சால்ட் போட்டு நல்லா நீட் பண்ணி ½ hour வந்து ரெஸ்ட் பண்ணிடணும். பரோட்டா எப்படி செய்யணும் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கில் கொடுக்குறேன். ½ hour மேரினேட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தின்னாக விரிக்க முடியுமோ விரிச்சிட்டு இந்த மாதிரி பேனில் ஒட்டி எடுத்தால் சமோசா ஷீட் மாதிரி வந்து வெந்துடும். இப்போ லேயரிங்க்கு வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து வேக வைக்காத மாவை நல்லா பெருசாக விரிச்சிட்டு ஃபஸ்ட் லேயர் ஸ்டஃபிங், அதுக்கு மேலே நம்ம வேக வச்ச ஷீட்டு, செகண்ட் லேயர் ஸ்டஃபிங், தேவைப்பட்டால் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் லேயர் வச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் யூஸ் பண்ணி சீல் பண்ணி பேனில் வந்து 2 சைடும் குக் பண்ணி எடுத்துகிட்டா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.